கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 136 25வது வசனம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என கருமையானவர்களே, ஆகாரம் கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய கிருபை என்றும் நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. அவரை நாம் துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகளில் ஒன்று, நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் வந்த பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய மாம்சீகத்தின் பலன் அல்ல, நம்முடைய உறவுகள் நட்புகளுடைய பலன் அல்ல, கர்த்தரே நம்மை தாங்கினார், கர்த்தரே நம்மை வழி நடத்தினார். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்மை வழிநடத்தி நமக்கு ஆகாரம் கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கிற நமது தேவனாகிய கர்த்தரை நாம் துதிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 23ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார், அவரை துதியுங்கள். இந்த மாதம் முழுவதிலும் திரும்பி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுவித்தார் அல்லவா? தாழ்மையில் இருந்து நம்மை அவர் உயர்த்தினார் அல்லவா? நமக்கு விரோதமாய் எழும்பின எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை வழிநடத்தின தெய்வமாக இருந்தார்கள் அல்லவா? நம்ம அவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நாளிலும் துதிக்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என் வாழ்வில் பாராட்டுகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? அதே அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலும் இந்த மாதத்தில் சிவந்த சமுத்திரத்தை போல போராட்டங்கள் வந்திருக்கும்ல. குடும்பத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பல காரியங்கள். நான் விழுந்து விடுவேனோ, என்னுடைய வாழ்வு ஏதாவது ஆயிருமோ என்று சொல்லி நம் பயந்த நாட்கள் இருந்திருக்கோம்ல. ஆனால் கர்த்தர் எவ்வளோ அருமையாக நம்மளை வழி நடத்தினார். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? இயேசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டாமா? இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே, ஒரு சில வினாடிகள் நாம் அவருக்கு நன்றி சொல்லாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் எங்களை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்துக் கொண்டீர் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எங்களுடைய சரீரத்திற்கு விரோதமாய், எங்களுடைய ஆண்டவரை ஜீவனுக்கு விரோதமாய், எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் வந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை விடுவித்தீர். சத்துருவை வெட்கப்பட பண்ணினீர். நீர் பாராட்டின பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இல்லை என்று சொன்னால் நாங்கள் முடிந்து போயிருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலனோ, எங்களுடைய பொருளாதாரமோ, எங்களுடைய மேன்மை அல்லவே அல்லப்பா, நீங்க தான் காத்துக்கொண்டீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.